வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கடலை மிட்டாய் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் வேர்க்கடலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிட்டு இதை நம்ம இப்ப வடிகட்டிக்கலாம். இதுல மண் இருக்கும், அதனால நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். எவ்வளவு தூசு இருக்குது. இப்ப இது நல்லா பாகு பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாகு பதம் பார்ப்போம். கரையுது, இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாகுப்பதம் வந்துடுது. இப்போ நல்ல பதம் வந்துடுது. இதை பாருங்க, ஓ ரெண்டா உடையுது. இப்போ வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு ரெண்டா உடைச்சி வச்சுக்கிறேன். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நெய் தடவின பிளேட்ல இதை எடுத்து மாத்திக்கலாம். மாத்தியாச்சு. இப்போ இந்த கட்டையில நெய் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா திரட்டிக்கலாம். இந்த ஹீட்லயே செஞ்சுக்கணும். இப்போ நல்லா திரட்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நம்ம அப்புறமா கட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ கட் பண்ணியாச்சு. மல்லாட்டுக்கு எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.